கீழே பசங்களுக்கு கொடுத்துரு. ஆ. மேல ஸ்ரீதர் கொடுத்துரு. சரிண்ணா. நடுவுல நீ எடுத்துக்கோ. ம். மேல இருந்து அடிக்கிட்டு வா. சரிண்ணா, புரிஞ்சுது. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? புரிஞ்சுதுண்ணா, மேல இருந்து கீழே அடிக்க வைக்க சொன்னீங்க. ஜஸ்ட் 1 செகண்ட்ண்ணா. ஏய் பாத்தியா, நான் ஒரு வேலை சொன்னா உடனே போதும் 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 அண்ணி. சாப்பிடு. போதும். ஸ்ரீதர்ண்ணா, ம். இது என்ன சொல்லு? டைரி என்னோடது. இந்த வருஷம் இதுல என்ன எழுதியிருக்க தெரியுமா? என்ன? இந்த வருஷம் நான் ஒரு மியூசிக் டைரக்டரா போறேன்னு எழுதியிருக்கேன். அதுல என்ன சந்தேகம்? என்ன நீ? கண்டிப்பா. அப்படியா? ம். இது என்ன? உன்னோட 1991 டைரி. இதுல என்ன எழுதியிருக்க தெரியுமா? இதுலயும் அதே தான் எழுதியிருக்க. அது மட்டும் இல்ல, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99 எல்லாத்துலயும் அதே தான் எழுதியிருக்க. 99ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ், எப்படியாவதுன்னு ஒரு வார்த்தை ஆட் பண்ணிருக்க. நோ இம்ப்ரூவ்மென்ட் அட். ஏய், ஏடி உனக்கு அறிவு இருக்கா? வளர்ந்துருக்கே தவிர கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அவன் பாரு எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு. இல்ல அண்ணி, நான் சும்மா தமாஷுக்கு தான். இதான் தமாஷா? அவ ஏதோ ஜோக் அடிக்கிறா, நீ போய் அதுக்கு ஃபீல் பண்ண. ஸ்ரீதர், ஸ்ரீதர், நீ ஏன் ஃபீல்? ஸ்ரீதர், ஸ்ரீதர், ஃபீல் பண்றியா? அவளுக்கு என்ன தெரியும்? மிஞ்சி போனா எந்த சாரிக்கு எந்த ஜாக்கெட் போடணும்னு தெரியும். அவ பொய் சொல்லலையே. இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டா எப்படி? இங்க ஜெயிக்கலன்னா மக்குன்னு சொல்லுவாங்க, ஜெயிச்சிட்டா லக்கும்பாங்க. ஒரு கதை இருக்கு. கோல்ட் அட் 10 feet, 10 அடி ஆழத்துல தங்கம். பூமியில ஒரு இடத்துல தோண்டினா தங்கம் கிடைக்கும்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான். இவனும் தோண்ட ஆரம்பிச்சான். கல்லு பாறை எல்லாம் தோண்டி கையெல்லாம் கொப்பளிச்சு போச்சு. ஊர்ல எல்லாரும் கேட்டாங்க, என்னடா பண்றேன்னு. சொன்னான். ஓன்னு சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க. ஆனா இவன் நம்பிக்கை விடல. 1 அடி 2 அடி ஆச்சு, 2 அடி 4 அடி ஆச்சு. இவனும் தோன்றதை விடல, ஊர்ல இருக்கிறவங்க கிண்டல் பண்றதையும் நிறுத்தல. ஒரு அடி 8 அடி தோண்டிட்டான். வெறும் மண்ணுதான் வந்துச்சு, தங்கம் எதுவும் வரல. வெறுப்புல கடப்பாறையை தூக்கி போட்டு போயிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு அந்த பக்கமா இன்னொருத்தன் வந்தான். என்னடா இது இவ்வளவு பெரிய குழி தோண்டி இருக்குன்னு கேட்டான். ஊர் ஜனங்க சொன்னாங்க, இவன் மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சான். 8 அடி 9 அடி ஆச்சு, 9 அடி 10 அடி ஆச்சு. தங்குன்னு அந்த கடப்பாறை அந்த தங்கப்பாறையில் இடிச்சது. அந்த தங்கப்பாறையை அப்படியே தூக்கி தோள் மேல வச்சு ஊரெல்லாம் பார்க்க அப்படியே போய்கிட்டே இருந்தான். 8 அடி தோண்டினவனுக்கு இன்னும் 2 அடி தோன்றணும்னு தோணல பாத்தியா? ஸ்ரீதர், தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோண்டணும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடணும். அதான் உண்மை. வா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த கேஸ்ட் கொண்டு கொடுத்து வந்துடுறேன். சரி. இந்த என்னடா கேக்குறாங்க? பில்ல வேற கேக்குறாங்க. இப்ப என்கிட்ட இருக்கு. இந்தா.
உங்களை எங்கெல்லாம் தேடுறது? கேப் கிடைச்சா பாடிடுவீங்களே. பட்டை கிளை போட்டீங்க. இதே எங்கூரா இருந்திருந்தா சுத்து வட்டார் 48 கிராம் ஒண்ணு கூடி இருக்குங்க. சரி சரி வாங்க இந்த வருஷம் அஸ்தி போடலாம். இதான் கரெக்ட். சாரி, நீ போட்டுட்டு இருக்கியா? நான் ஹேங்கர்ல தொங்குதுன்னு நினைச்சேன். மெட்டீரியல் ரொம்ப நைஸா இருக்குது. என்ன நேம்? ஷில்பா. நான் உன் பேர் கேட்கல, துணி நேம். ஷில்பம். நைஸ் நேம். மெட்டீரியல் எங்க இருந்து வருது? மெட்டீரியல் பாம்பேல இருந்து வருது. நான் மந்தவழியில இருந்து வரேன். அதான் நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. நீங்க கேப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ரொம்ப ஃபாஸ்டா போற நீ. ஃபாதர் எங்க இருக்காரு? வேலூர் ஜெயில இருக்காரா? என்ன குரல் மாத்தி பேசுற நீ? இருக்குடா இருக்கு. டிஸ்டர்பன்ஸ். வேலூர் என்ன பண்றாரு உங்க அப்பா? கல்வடைப்பாரு, களி சாப்பிடுவாரு. நைட்ல படுத்தா தூக்க வர வேணாமா, அப்படியே கம்பி எண்ணிட்டு இருப்பாரு. சுதந்திர போராட்ட தியாகியோ? இல்லடா, உன்ன மாதிரி விளங்காத ஒருத்தனை வெட்டிட்டு வேலூர் ஜெயில் இருக்காரு. அறிவு கெட்டவனே, யார் தெரியுமா? நம்ம ஏரியா போன்ற நம்ம கடைக்கு பக்கத்துல தான் வீடு. உன்னை விட அழகா 6 அடி உசரத்துல ஒருத்த விசிட்டிங் கார்டு கொடுத்து அட்ரஸ் கேட்டான். இவங்க அப்பா இவளுக்கு லவ் லெட்டர் தான் கொடுக்குறான்னு தப்பா நினைச்சிட்டு உருட்டு கடை எடுத்து ஒரே போடு. ரொம்ப படப்பிடிப்பா வருதே. படப்படிப்பா படபடப்படா. நான் ஓடிடுமா, இதே சாகுற மேல விடுவேன். ஓடிடு. ஏய், அடுத்த வாரம் தான் அவங்க அப்பா வேலூர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகலாம். ஆனா அடிபட்டவன் இன்னும் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகலினா அடி எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு. எப்படி நம்ம 2 பேருமே நேரா ஜெயில் வாசல் போய் அவங்க அப்பனை ரிசீவ் பண்ணலாமா, இல்ல அவங்க அப்பனை கூப்பிட்டு நான் ஒரு ரூம் வரட்டுமா? இதெல்லாம் லேடிஸ் போடுற ட்ரெஸ்ஸா? ஓ, இதெல்லாம் நீ ஜென்ஸ் ட்ரெஸ் தான் நினைச்சிருந்தியா? நான் கை வைக்க ஜிப்பான்னு நினைச்சேன். கை எடுக்கிற அவங்க அப்பனை பத்தி யோசிச்சு பாத்தியா? கரெக்ட். லேடிஸ் மேட்டர்ல நாம எப்பவுமே கொஞ்சம் டீஸ் 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 டீஸ். நீ ஒரு கையில்லாம சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசல்ல பிச்சை எடுக்க போறடா. ஏப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்துக்கிட்டு இருக்கேன்னு. இதே வாங்க போற. நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் அந்த பக்கம் இருக்கு. வா நீ வாப்பா. தம்பி நல்ல காஸ்ட்லியா எடுத்து போடு. ரொம்ப காஸ்ட்லியா வேணாம், சிம்பிளா எடுத்துக்கிறேன். என்னப்பா அர்த்தமெல்லாம் பேசிட்டு பாரு. ஆள் பாதி ஆடை பாதிகள்லாம் வெளியில தான். ஆனா சினிமாவில ஆள் கால்வாசி தான். ஆடை தான் முக்காவாசி. எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனா சினிமாவில் சான்ஸ் இருக்குன்னு நினைக்க தெரியாதா? நல்லதா எடுத்து போடுங்க தம்பி. அதே எடுங்க. அந்த வெள்ளை கலர் இதுங்களா சார்? அதான். அடேங்கப்பா, இது ஓகேன்னு. ட்ரெஸ் செலக்ட் பண்றதை விட மியூசிக் தியேட்டர் போடுற மாதிரியே செலக்ட் பண்ணுங்கப்பா. ரொம்ப நாளா இந்த மாதிரி எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். டக்குன்னு போய் ட்ரையல் ரூம்ல போட்டு வா. லைஃப் லாக நான் உன்னை இப்படியே பார்க்கணும். சரிண்ணே. சீதன் நில்லுப்பா. என்னால உனக்கு பெருசா எதுவும் வாங்கி கொடுக்க முடியலப்பா. என்ன மன்னிச்சு தயவு செய்து இந்த கர்ச்சிப்பை என்னுடைய கிஃப்டா வச்சுக்கப்பா ப்ளீஸ். தேங்க்யூ. அண்ணே இதை வச்சுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் கூட உன்னை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ கூட ஃப்ரெண்டுக்கா காசு செலவு பண்ணி கட்சி பயணிச்சு. ஐ லைக் யூ. கட்சி பத்தினது பொம்பளைங்க வந்தாலே இப்படித்தான். எந்த கடையா இருந்தாலும் ஜவுளி கடை மாதிரி பரப்பி போட்டு போயிடுறாங்க. ஏமா நேத்தே வரேன்னு சொன்னேன். இது கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரி சரி சரி.
கேசட் ஒரு தடவை செக் பண்ணிடலாமா? ஆ. ஜுரு ஜுரிரிரிரிரி. ஜுரு ஜுரிரரத. ஜரபப்பரதரர. இந்த ஹம்மிங் இதுவா நான் கேசட் மாத்தி போட்டுமா? இந்த ஹம்மிங் ரொம்ப நல்லா இருக்கு. வெளியில 2 இடத்துல நான் இதை கேட்டிருக்கேன். எந்த படத்துல இது? இது எந்த படத்துலன்னு போட்ட மியூசிக் தியேட்டருக்கே தெரியாதே. என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா. மனசுக்குள்ள 1000 லட்சியங்களையும் கனவுகளையும் சுமந்துக்கிட்டு எப்படியும் சாதிச்சு காட்டுங்கிற ஒரு லட்சிய வெறியோட அலையிறானே ஒரு உன்னதமான கலைஞன். அவன் போட்ட டியூன் மாதிரி. புதுசா ட்ரை பண்ற மியூசிக் டைரக்டரோட டியூனா அது? ஆச்சரியமா இருக்கு சார். இது வரைக்கும் ஒரு தடவை கூட முழுசா இந்த பாட்டை கேட்க முடியல. ப்ளீஸ் இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் கேசட்ல இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி தர முடியுமா? இந்த டியூனை ரெக்கார்ட் பண்ணா மட்டும் போதுமா? அல்லது இந்த டியூனை போட்ட மியூசிக் டைரக்டரை நீ பார்க்கணுமா? இங்க இருக்காரா? நான் பார்க்கலாமா? பார்க்கணுமா? ஓகே. கண்ண மூடு. என்ன சார் சஸ்பென்ஸ் எல்லாம்? சும்மாவா? நாளைக்கு இந்த உலகத்தையே கலக்க போற மியூசிக் டைரக்டர் அவ்வளவு ஈஸியா பார்த்துட முடியுமா? கண்ண மூடுமா? ஓகே. ரெடி 1 2 3. Oh God. I know him very well. எனக்கு ஹலோ. ஹலோ. I'm sorry. இட்ஸ் ஓகே. பரவாயில்லைங்க. ஓகேவா? எப்ப இந்த பொண்ணு உனக்கு முதல்ல தெரியுமா? நான் சொன்னேன்லண்ணே ஸ்டேஷன் கியூ டோக்கன் மேட்டர்னு. ஓ அந்த பொண்ணு நீதானா? சரி சரி சரி. உங்க பேரு? நல்ல மெட்ராஸ் பா. ஒருத்தர் பழகிறீங்க ஆனா பேர் தெரியாம பழகிறீங்க. எப்ப உனக்காவது அந்த பொண்ணு பேர் தெரியுமா? சொல்லுங்க. ஸ்ரீதர். விஜி. ஐயா ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஒவ்வொருத்தர சொல்லுங்க. ஸ்ரீதர். விஜி. இன்னும் 2 பேரும் கையை கொடுக்கலப்பா. That's good.